பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடவும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களே, அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று இங்கே வேதம் பதிவிடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, இந்த வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தையின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களிடத்திலே ஒரு கேள்வி. சபை கூடுதல் என்பது ஒரு மனிதனை பிரியப்படுத்துவதற்கோ அல்லது ஒரு மனுஷன் அவன் சந்தோஷப்படுவதற்கோ யாரும் சபைக்கு போகிறது இல்லை. சபை கூடுதல் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே தேவனை சந்திக்க, தேவனை நான் துதித்து மகிமைப்படுத்த, அவர் மூலியமாய் என் வாழ்க்கையிலே ஒரு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அந்தந்த நாளிலே நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்ற ஒரு நோக்கத்தோடு தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அவர் இதை வலியுறுத்துகிறார். சபை கூடுதல் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வாரம் தவறவிட்டோம் என்று சொன்னால் உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் அன்றி வேறொன்றும் காரியங்கள், அதாவது மரணங்களோ இப்படிப்பட்டதான சம்பவங்கள் விதிவிலக்கல்ல. இதை அல்லாமல் சிலர் நிர்விசாரமாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றால்தானா நான் வீட்டில் இருந்தே நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் என்றெல்லாம் பேசிக்கொண்டு தங்களுக்காக ஒரு காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையிலே சபை கூடுதல் என்பது அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு காரியம். ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய நாள். அந்த நாளிலே கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவைகள் என்று சொன்னால் அவரை ஆராதிப்பது, அவருக்கு கொடுப்பது, தேவனுடைய வார்த்தையை கேட்பது, தேவனுக்காய் ஊழியம் செய்வது, இதை போன்றதான காரியங்களை ஒரு மனுஷன் ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, விருப்பத்தோடு அவன் செய்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில எந்த நன்மைகளும் குறைவுகளும் காணப்பட முடியாது. இன்றைக்கு சந்தர்ப்பவாதிகளாக, சூழ்நிலைவாதிகளாக இன்றைக்கு அநேகர் சுற்றி திரிகிறார்கள். பிசாசை போல தவறாக எண்ண வேண்டாம். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசானும் வகை தேடி சுற்றி திரிகிறானாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நிர்விசாரம் உள்ளவர்களாக தேவனுடைய சபையை அவமதிப்பதும், தேவனுடைய சபையிலே அங்கம் வகிக்காமல் சுற்றி அலைவதும் அது தேவனுடைய பார்வையிலே விரோதமான செயல். ஒன்றை விளக்கி மற்றொன்றுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது அந்த ஒன்றினுடைய மதிப்பு, அது மதிப்பு என்ற ஒரு நிலை அது விலையேறப்பட்டதாக இருக்கிறது. இதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நான் மறுபடியும் வலியுறுத்துகிற காரியம், நீங்கள் எந்த சபைக்கு வேணால் செல்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்று, ஞாயிறு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் அது கர்த்தருக்குரிய நாள் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் தூரமான தேசத்திற்கோ தூரமான இடத்திற்கோ நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது நீங்கள் வராமல் இருப்பது வேறே. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபையை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஊழியர்களையும் தேவனுடைய மக்களையும் நேசிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிற பொழுது நிச்சயமாக அந்த ஐக்கியத்திலே தேவன் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய சபைகளுக்கு நீங்கள் அருகாமையில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் போகிறவர்கள் ஒருபோதும் அப்படிப்பட்ட ஆராதனை நீங்கள் தடை பண்ணி போகாதிருங்கள். தேவனுடைய ஆலயம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய சபை என்பது முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையின்படி புத்தி சொல்ல கடவோம் என்று கடைசி பகுதி சொல்கிறது. ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் என்று சொன்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாதிருப்போம் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட தவறுகளை, தப்பிதங்களை செய்திருப்போம் என்றால் எங்களை நீர் தயவாய் மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய வருகையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நீர் செய்யும் காரியமும் அது பயங்கரமாக இருக்கிறபடினாலே, சீக்கிரமாக இருக்கிறபடினாலே எங்களை நாங்களே ஆண்டவரே அப்பா சுத்திகரித்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும்.
கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.